ஒரு இயக்குனர் ஆகணுங்கிற ஆர்வம் எப்படி இருக்கும்? எப்படி அதுக்குள்ளே போனாங்க? இயக்குனர்னா அதான் அந்த சினிமாவில் ஆர்வம் இருந்து தான் காலேஜில் பாட்டுகள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் 2 பேரும் வந்து சென்னைக்கு இப்போ நான் போகிறோம். முதல்ல நான் சொன்னல அவர் சண்முகம் மூலமாக அங்கே அனுப்பிச்சி விட்டோம். அங்கே தனிய வேலுங்கிறவர் மூலமாக தான் அங்கே போய் பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்கோம். திரும்பி வந்துட்டார். இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ 2 பேரும் போகிறோம்ல. ஆனால் அங்கே போகிற அன்னைக்கு இங்கே வந்து நாராயணமூர்த்தின்னு ஒரு பஸ்ஸு தான் நமக்கு இங்கேருந்து போகிறதுக்கு இருக்கும். அது அன்னைக்கு வந்து ஃபுல் டிக்கெட் இல்லை. சரி பரமக்குடி போய் மதுரைக்கு போகணுன்னு முடிவு பண்ணியாச்சு. நாளைக்கு கூட போயிருக்கலாம், டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வந்து அடுத்த நாள் கூட போயிருக்கலாம். ஆனால் திரும்பி அப்படியே பரமக்குடி போய் அந்த நேரம் மதுரைக்கு போயிட்டோம். மதுரையில் போய் இருக்கிறோம். மதுரையில் போனோடனே அங்கே கேபின் டிக்கெட் தான் இருக்குன்ட்டாங்க. அப்போ எனக்கு கேபின்னாவே என்னென்னு தெரியாது. கேபினில் தான் இருக்குது, டிக்கெட் இருக்குது, போறீங்களான்னு கேட்குறாங்க. கேபின்னா என்னென்னு கேட்குறேன் நான். இல்லை உள்ளே சீட்டு கிடையாது, முன்னால் டிரைவர் சீட்டுக்கு முன்னால் உட்காந்துக்கலாம் நீங்கள் யார். சரின்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. பஸ்ஸு ரன்னிங் ஆனோடனே படம் போட்டாங்க. நம்மளும் உள்ளே இருப்பாப்லையா, நேராக ஒரு துண்டு எடுத்துக்கிட்டு போயிட்டு நடுவில் விரித்து அங்கே போய் உட்காந்துட்டாப்புல. நான் போகல, வைக்கப்பட்டுக்கிட்டு கீழே போய் உட்காரதா அப்படின்னு சொல்லிட்டு போகல. படம் 2 படம் பார்க்குறவர்கள் அங்கே தான் இருந்தாப்புல. முடிச்சுட்டு 85 அக்டோபர் சென்னைக்கு போகிறோம். தீபாவளி ஒரு 10 நாள் இருக்கும், 10 நாள் தான் இருக்கும் அதிகபட்சம். போய் இறங்கி சைதாப்பேட்டையில் இறங்கி நாங்கள் கோட்டூர்புரம் போகிறோம், மாறி போகிறோம். அங்கே யார் இருந்தா அப்படின்னா, இந்த குமாரக்குறிச்சி பக்கத்தில் ஒரு ஊர் சொன்னோம்ல நேற்று கூட, குமாரக்குறிச்சி பக்கத்தில் நெடுங்குளம். அங்கே வந்து இவங்க ரிலேஷன் அண்ணன் ஒரு முறையில் ஒருத்தர். அவர் வந்து அங்கே வந்து இன்ஸ்டால்மெண்ட் கம்பெனி 2-3 பேர் சேர்ந்து நடத்துகிறாங்க. அதில் அவர் ஒரு பார்ட்னரு. அவங்கக்கிட்ட ஒரு வீடு எடுத்து தனியாக வீடு எடுத்து பண்ணுறாங்க. ஒரு 6-7 பசங்க அங்கே வேலை செய்கிறாங்க. அங்கே தான் இந்த ராஜேந்திரன்லாம் அங்கே வேலை செஞ்சவன் தான். அந்த விருகம்பக்கம் ராஜேந்திரன் அவன் அங்கே தான் இருந்தான். அப்போ அறிமுகம் அவன். சரி. அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறோம். தொடர்ந்து மழை. நாங்கள் போய் இறங்கி 10 நாள் தொடர்ந்து மழை. 85 புயல்னு போட்டால் பெரிய பாதிப்பு இருக்கும். கோட்டூர்புரம் பிரிட்ஜே கிடையாது. அப்போ பக்கத்தில் ஒரு குடிசை மாற்று வாரியமாக ஒரு ஸ்லம் கூட இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஃப்ளோர் நிறைஞ்சிருச்சு. நாங்கள் இருந்த வீட்டெலாம் தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு. இன்னும் ஒரு நாள் கண்டினியூனா நாங்கள் காந்தி மண்டபம் தான். அப்படி தான் இருந்தது. அந்த 85லேயே அங்கே மழை புயல் இருந்துச்சு சென்னையில் சார். என்ன அது என்ன புயல் வர்றது மழை வர்றதுன்னா காலகட்டமாக இருக்குது. அது பெரிய புயல் இருந்தது. மழைனா அப்படி ஒரு மழை, சரியான மழை. அப்புறம் 10 நாள் இருந்தோம். அப்புறம் 1 மாதம் அந்த இதில் தான் நானும் சீமானும் இந்த பசங்களோட சேர்ந்து இருந்துட்டோம். ஏன்னா அவங்க அண்ணன் அங்கே கார்த்திகை இருந்தார். சந்தானம்னு ஒரு சொந்தக்கார அண்ணன் இருந்தார். அவர் தான் நடத்தினார். கார்த்தி அவங்க அண்ணன் அங்கே இருந்தார். அதனால் நாங்கள் வந்து அங்கே போய் தங்கினோம். அங்கே போய் தங்கிட்டு இருக்கிறோம் 1 மாதம் கழித்த உடனே நான் சொல்லிட்டேன், நான் ஏதாவது வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதில் இவங்க பிரான்ச்சே ஒன்று ஐசோஸில் இருந்துச்சு, இன்ஸ்டால்மெண்ட் கம்பெனி வசூல் பண்ணுறது. அப்புறம் என்னைய கொண்டு போய் அங்கே போட்டாங்க. அப்புறமா நான் வந்து நேராக ஐசோஸில் போய் இந்த கம்பெனியில் இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருள் கொடுப்பாங்கல்ல, இந்த சேரு பொருள் எடுத்துகிட்டு மாதம் இல்லை, டெய்லி கலெக்ஷன். ₹1 2 இந்த பேபி சேர்லாம் 30 ரூபாய்க்கு போடுவோம். அது வாங்குறது வந்து 20 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. 30 ரூபா ரேட்டு வச்சு கொடுக்குறாங்க. 5 ரூபா அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க. டெய்லி ₹1 25 நாளில் அது கம்ப்ளீட் ஆகிடும். இப்படி அதில் போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இங்கே கோட்டூர்புரத்தில் சீமான் இருக்கிறாப்புல. நான் ஞாயிற்றுக்கிழமை லீவு, எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவேன், இங்கே வந்துடுவேன். வந்துட்டு சீமான் கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு நைட்டு போயிடுவேன். அந்த காலகட்டத்தில் சீமான் மாதிரியே ஒரு ஆள் பாட்டு பாடிக்கிட்டு தெரிஞ்ச ஒருத்தரை ரோட்டில் சந்தித்து ஒருத்தர் ஃப்ரெண்டாக வர்றார். சரி, அவர் தான் அந்த பாக்கியநாதன் சொல்லிட்டு என்றும் அன்புடன் ஒரு படம் பண்ணார். பாக்கியராஜ்கிட்ட அசோசியேட்டாக இருந்தார். RRR படத்துலலாம் ஒர்க் பண்ணியிருக்கார். அவர் அங்கே இருக்கார். அப்போ அவர் தான் முதல்ல வந்து அறிமுகமாகறாரு. எங்களுக்கு என்னென்னா, என் கோடம்பாக்கத்துக்குள்ளே போனால் தான் சினிமாவுடைய லிங்க் இதெல்லாம் கிடைக்கும். கோடம்பாக்கத்தை விட்டுட்டு கோட்டூர்புரத்தில் இருந்தால் எப்படி கனெக்ஷன் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த வீடு சாப்பாடு முக்கியம் இல்லை. ஆனால் அங்கே போய் போனால் வீடும் இல்லை சாப்பாடும் இல்லை. ஆனால் இங்கே இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் அங்கே போயிடுறாங்க. அப்போ நான் அங்கே இருக்கும்போது கேட்குறேன், எங்கே இருக்காங்கன்னு. விஜயராகபுரம் AVM ஸ்டுடியோவுக்கு பின்னால்
ஒரு சின்ன அறையில் ஒரு வரிசையாக 4-5 ரூம் இருக்குது. அதில் ஒரு ரூமில் இவங்க இருக்காங்க, 4-5 பேர் இருக்காங்க, இவங்களும் 2 பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு லிங்கை பிடிச்சி அங்கே போயிட்டாங்க. விஜயராகபுரத்தில் அங்கே தான் தங்கியிருக்காப்புல. அந்த காலத்துலலாம் நிறைய கஷ்டம், சாப்பாட்டு பிரச்சனை அந்த மாதிரி. இப்போ நான் வந்து இங்கே வேலை பார்க்குறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. வாரத்தில் ஒரு நாள் இருக்கிற காசு கொடுத்துட்டு பார்த்து பேசிட்டு வந்துடுவேன். அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரூமில் ரெகுலராக தங்க முடியாத சூழல் வந்துடுது. ராணியனர் குவார்ட்டர்ஸு பக்கத்தில் சுடுகாடு. அங்கே போய் அந்த காலகட்டம்னா ரொம்ப கஷ்டம். ரூம் இல்லை, சாப்பாடு கிடையாது, தங்குறதுக்கு இடம் இல்லைன்னா எப்படி சுடுகாட்டில் உள்ள இதில் கிணத்துல போய் குளிச்சுட்டு, அது ரொம்ப நாள் இல்லை, 1 வாரம் 10 நாள் என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டாப்ப. நான் வந்து இங்கே இருக்கிறேன், ஐசூஸில் இருக்கேன். அப்புறமா இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணால், யோகா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த யோகாவிலே வந்து நிறைய விஷயங்கள் நோய்கள் எல்லாம் குணப்படுத்தலாம் அந்த கான்செப்ட் ஒன்று சொன்னார். அதை பேஸ் பண்ணி ஒரு கதை ரெடி பண்ணுறாங்க. யார்? சீமானும் பாக்கியநாதன் 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னு ஒரு ஐடியா. அந்த ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி அவர் சொல்லிட்டார், படம் பண்ணுவோம், எனக்கு ஒரு டைம் கொடுங்க, அது வரல நீங்கள் வந்து ஒரு இடத்துல இங்கே தான் அண்ணன் உங்கள் ரவி தான் இது பண்ணுறாருல, அந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணுங்கள், பண்ணிக்கிட்டே அப்படியே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதோடு நம்ம அதை விட்டுட்டு சொந்தமாக வந்து பண்ணுறோம். சம்மந்தமே 2 ஆளுக்கு சம்மந்தமே இல்லை. நான் ஒரு ஆள் தான் உள்ள ஆள். ஆனாலும் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எப்படின்னா, அவர் பாக்கியநாதன் கொஞ்சம் ஆள் வந்து கொஞ்சம் இதாக இருப்பார், ஆனால் சைக்கிள்லாம் ஓட்டுவார். அவர் இங்கேருந்து நான் சீமானு ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு. பெரிய இது என்னென்னா, 2-3 பேரும் பாரிஸ் கார்னரில் போய் சரக்கு எடுத்து வரணும். ராயப்பேட்டையில் இது எங்களுக்கு இந்த கடை போட்டது. அப்போ 3 சைக்கிளு செட்டப்பு அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு, ரூம் எடுத்து கொடுத்துட்டாரு. படம் ஸ்டார்ட் பண்ணுற வரலும் இதை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ ஒரு நாள் 3 பேருமே பாரிஸ் கார்னர் போகிறோம். போய் சைக்கிளில் இல்லை, அந்த கோணியில் பெரிய பெரிய கோணியில் 3 பேருக்கு 3 லோடு கட்டி சைக்கிள் எடுத்துகிட்டு வரணும். எல்லோரையும் 2 பேரும் எல்லாம் கட்டிக்கிட்டு ஏற்றி விட்டுட்டு அப்புறம் தான் நான் புறப்பட்டேன். நைட்டு 8 மணி இருக்கும், 7:30 மணிலேருந்து 8 மணி இருக்கும். அப்போம்போது உங்களுக்கு வந்து 2 பேர் எல்லாம் சேர்ந்து வரவே முடியாது, டிராஃபிக்கு நின்று அப்படிலாம் வர முடியாது. அதனால் முன்ன பின்ன அடிச்சு வந்துட்டோம். நான் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பாக்கியநாதன் வந்துட்டார். அப்புறம் அவர் பாக்கியநாதன்லாம் எப்படி சொல்லுவா அப்படின்னா ஐயான்னு சொல்லுவார். இப்போ நான் சில விஷயங்கள்லாம் சொல்லாமல் விட்டுட்டேன். அங்கே காலேஜ்லேயுமே யாரையுமே வந்து பேரை சொல்லியோ அந்த மாதிரிலாம் கூப்பிட்ற பழக்கமே இல்லை. அப்போவே யாராக இருந்தாலும் ஏதாவது உறவு முறை, ஏதாவது பேர். இப்போ எடிட்டிங் போய் பழக போகிற இடத்துல எடிட்டிங் பக்காவாக தெரியும் சீமானுக்கு. அப்படியா? அப்போ போய் அங்கேயும் பழகிற இடத்துல அங்கே சங்கர்னு அவர் இருந்தார், அசிஸ்டண்ட்டு. ராஜகோபாலுங்கிற ஒரு எடிட்டர்கிட்ட சங்கர்னு ஒரு அசிஸ்டண்ட் இருந்தார். அவர்கிட்ட தான் நாங்கள் போய் பழகிறோம். ரொம்ப நாளாக குருன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. நான் பேர் தான் குருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி. அப்புறமா தான் அவர் பேர் இந்த உறவு முறையாக சொல்லுவாப்புல. இல்லைன்னா வாத்தியார்னு சொல்கிறோம்ல, சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் தானே, எடிட்டிங் கற்றுக்கிட்டு தானே. அதனால் வந்து அவர் குருன்னு சொல்லியிருக்காப்புல அந்த மாதிரி. அப்போ இவன் பாக்கியநாதனை வந்து ஐயான்னு தான் சொல்லுவாப்புல. சரி. ஆனால் அதான் சீமானுக்கு வந்து அப்போ வந்து பழக்கம் வந்து யாராக இருந்தாலும் ஏதாவது உறவு முறை வச்சு தான் கூப்பிடுவாப்புல. இப்போன்னு இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான். இப்போ என்னைய வந்து அங்கே நண்பான்னு சொன்னாலும் இங்கே வந்தவொடனே அப்போலேருந்து என்னை வந்து என்ன அண்ணன்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு என்ன எப்படின்னா 2 பேருக்கும் 1 வயசு வித்தியாசம். அப்படியா? சரி. அதனால் அண்ணன்னு சொல்லுவாப்புல. அப்போ வந்து நான் தான் எல்லாமே, நான் சொல்கிறது தான் எதாக இருந்தாலும் நடக்கும். அது என்ன வந்தாலும் நான் என்கிட்ட கேட்கணும், எல்லாம் நடக்கணும். அப்படி தான், அந்த மாதிரி தான் சூழல் இருந்துச்சு அன்னைக்கு. அப்போ எதுவாரு முக்கியமான என்னையெல்லாம் நிறைய இடத்துல விட்டு கொடுக்கவே மாட்டாப்புல. படம் ஒரு ப்ரொடியூசர் படம் கொடுத்துருக்காரு. என்ன, அந்த ப்ரொடியூசர் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் பிரச்சனையாச்சு. சரி. பிரச்சனை, நான் சண்டை போட்டேன். பண்ண உடனே அந்த ஃப்ரெண்டு போய் ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து ரவி வந்து என்னை வந்து திட்டாப்புல அப்படின்னு சொல்லி. உடனே எங்களை வர சொல்கிறார். நான் 2 பேரும் தான், சீமான் நான் தான், பார்சன் காம்ப்ளெக்ஸில் ஆஃபீஸு. 2 பேரும் தான் சைக்கிளில் போகிறோம். சைக்கிளில் போனோன்னா நீ நான் வெளியில் நின்றுட்டு இருக்கேன். உள்ளே ப்ரொடியூசர் ரூமுக்குள்ளே போயிட்டான். போயிட்டு திரும்பி வந்தாப்புல. அதானா கேட்டிருக்காரு, என்ன இந்த மாதிரி ரவி பேசிகிட்டு இருக்காப்புல அப்படி இப்படின்னு சொன்னாப்புல. அப்போ இவர் என்ன சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு படம் பண்ணுறேன், என்ன
நீங்கள் உங்கள் நண்பர் வந்து என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு அராஜகம் பண்ணி சேட்டை பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறப்ப எல்லார்ட்டையும் வேணால் கேளுங்க. எல்லாரையும் போட்டு இரிட்டேஷன் பண்ணுறது இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதை வந்து அண்ணன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அவருக்கு. அதனால் அதெல்லாம் நான் போய் சொல்ல முடியாதுட்டாப்ல. முதல் படம் கொடுத்த ஒரு ப்ரொடியூசர்கிட்ட முதல் படம் கொடுத்த ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இப்படி பேசிட்டு வந்து வான போகலாம்னு சொல்லி கூட்டி வந்துட்டாப்ல. ஒன்றும் சொல்ல, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, படம் ரன்னிங்கில் இருக்குது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பிரச்சனையாச்சு. எனக்கும் அங்கே போய் இந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டு கூடாது. ஆமாம் ஆமாம், அது இந்த அண்ணன்கிட்ட போய் நான் சொல்ல மாட்டேன். அவன் மேலே தப்பு, உங்கள் ஃப்ரெண்டு மேலே தப்பு. அதாவது உங்களை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? சண்டை போட்டாப்புல? இல்லை ஏன் சண்டை போட்டாப்புல கேளுங்கிறாப்புல. உங்களை வந்து கேட்க சொல்லுவாப்லையா? நான் கேட்க முடியாது, அது பண்ணால் நியாயமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது என்னென்னு சொன்னார்னா, அவர் இரிட்டேஷன், அந்த ஃப்ரெண்டுடைய இரிட்டேஷன் யூனிட்டில் எல்லாருக்குமே இரிட்டேஷனாக இருந்துச்சு. யாரும் கேட்க மாட்டாங்கன்னா படம் கொடுத்துருக்காங்க, வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அவங்ககிட்ட போய் என்ன சொல்ல முடியுமா? அதனால் கேட்க மாட்டாங்க. நான் வந்து சண்டை போட்டோன்னே அது வந்து சீமான் சொல்லிட்டாரு, நாங்கள் உங்கள் படத்தில் ஒர்க் பண்ணுறோம், நாங்கள் ஏற்றுக்கிறோம், என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லி ஏற்றுக்கிறோம். அவர் ஏன் ஏற்றுக்கிறேன்னா, அதனால் அவர் சண்டை போட்டு நியாயமாக தான் இருக்கும், விட்டுருங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. நான் வந்து மணியம்மாள் டெக்ஸ்டைலில் வேலை பார்க்குறேன். அந்த காலகட்டம்லாம் ரொம்ப கொடுமையான காலகட்டம். மணியம்மாள் டெக்ஸ்டைலில் ஒரு வருஷம் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தேன். அப்போ அங்கேருந்து இப்போ வந்து இங்கே இந்த ரூம் இருந்தவங்கள, அப்போ நாங்கள் வந்து அலைநீர் வடபழனி பின்னால் அலைநீர் 3rd ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டோம். போயிட்டாங்க, நான் இல்லை. இப்போ நான் மணியம்மாளில் ஒர்க் பண்ணுறேன். மணிமால் டெக்ஸ்டைலேருந்து நான் புறப்பட்டு வர்றேன். வாரத்தில் ஒரு நாள் தான் வருவேன். வந்துட்டு அன்னைக்கு முழுக்க அங்கே இருந்த பசங்கள்லாம் எல்லாம் அசிஸ்டண்ட்டு தான். சாப்பாடுக்கெலாம் காசே இருக்காது. காசு இருந்தால் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா கதை பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்படி தான் காலகட்டம். அப்புறம் நான் போவேன். ஒரு நாள் அப்படியே சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். பேசி முடிச்சுட்டு இடையில வந்து நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். என் கூடவே பின்னால் வந்து உதயராஜன்னு ஒரு தம்பி இதில் இருந்தார், சினிமா நம்ம அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அவர் இப்போ இதில் இருக்காப்ப ஹைதராபாத்தில். அவன் வந்து சொல்கிறான், ரவி உன் பாக்கெட்டில் காசு இருந்துச்சுப்பா, ரவி பாக்கெட்டில் 5 ரூபா காசு இருக்குது அப்படின்னு சொன்னேன் சீமான்ட்ட. அண்ணனுக்கு ஏதாவது தேவை இருக்கும், அதனால் வச்சுருந்துருப்பார், அது இல்லைன்னா கொடுத்துருவாரு, அவருக்கு ஏதாவது தேவை இருந்திருக்கும், அதனால தான் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறான்ப்பா அப்படின்னு. அவன் வேணா அந்த 5 ரூபா எடுங்க செலவழிப்போன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் அப்படி சொல்ல மாட்டாப்புல. நிறைய விஷயங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் அண்ணன் வரட்டும். வாட்ச் திருடிட்டானுங்க வீட்டில், அந்த ரூமில் இருந்த வாட்ச் ஒருத்தன் திருடிட்டான், ஒரு ஆட்டோ ஓட்டுறவன். ஆனால் அவன் திருடனது தெரியல, அவங்களுக்கு தெரியல. வேறு ஒரு பையன் வேலை பார்த்தான், ஒரு இந்திக்கார பசங்கன்னு நினைக்கிறேன். அவன் தான் இதுக்கு வந்து, ஏன்னா அவன் தான் ரூமுக்கு வருவான் போவான் இருப்பான், அவன் தான் திருட்டிடான் போல இருக்குன்னு அவனை பிடிச்சி வச்சுட்டாங்க, உட்காரலான்ட்டாங்க. ஏன்னா அந்த ரூம் சொல்கிறேன்னா அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதில் அந்த பையனை உட்கார வச்சுட்டாங்க. நான் எங்கேயோ வெளில போயிட்டேன். என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, ரவி என்னை வரட்டும், வந்த அப்படின்னாலும் விசாரிச்சுக்கலான்னு. நான் வரலும் வெயிட்டிங். அவரை வந்து என்னன்னு கேட்டேன். அப்புறமா அவனை விசாரித்து நான் தான் அதை கண்டுபிடிச்சேன் யார் எடுத்தான்னு. இப்போ வந்து அங்கே நமக்கு பெருமானந்திலேருந்து சண்முகம்னு ஒரு அண்ணன் அனுப்பிச்சு வரல எங்களை, இங்கே தனியவேல் அண்ணன்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட நாங்கள் வந்து சந்தித்து பேசி சினிமாக்குள்ளே போகிறதுக்கான இது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியிலையும் வேறு முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆண்பாவம் தயாரிப்பாளர் இருக்கார் தெரியுமில்ல அவங்களுக்கு? ஆமாம், ஆண்பாவம். சின்னமணி பெரியமணின்னு 2 பேர், சின்னவர் பெரியவர் தான் பேசுவாங்க, சொல்லுவாங்க பொதுவாக. எங்கள் யூனிட்டில் எல்லாருமே சின்னவர் பெரியவர், 2 பேரும் சுப்பிரமணியனால் அதை வந்து சொல்ல மாட்டாங்க. அவர் தங்கச்சியே இவர் தனியவேல் கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ அவங்க மச்சான் தானே ப்ரொடியூசரு, சீமானை அறிமுகப்படுத்துகிறார். அது வந்து சிஎன் செட்டி ரோடு டீனரில் ஆஃபீஸு அவங்களுக்கு, அர்ஜுன் வீட்டுக்கு மேலே இல்லை கீழே, அங்கே தான் ஆஃபீஸ் இருந்தது. அப்போ இவங்க வந்து சீமான்ட்ட சொன்னோன்னே, ஏற்கனவே வந்து அலெக்ஸ் பாண்டியன் ஒரு டைரக்டரு ஆண்களை நம்பாதேன்னு ஒரு படம்
ஆண்பாவம் பண்ணாங்க. அதுக்கடுத்து ஆண்களை நம்பாதுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அலெக்ஸ் பாண்டியன் ஒரு டைரக்டர். அங்கே படத்தை முடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னால் தான் சீமான் போகிறாப்புல. அங்கே போகிறாரு. அங்கே போய் அறிமுகம் ஆகுது. அங்கே இருக்கார். கதை அவர் ஒரு கதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் அந்த படம் பண்ணுவோம், அந்த படத்தை சேல்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுவோம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கதை கேட்டாங்க சீமான்கிட்ட. சீமான் கதை எப்படி சொல்லுவாப்புலன்னா, ஒரு படம் ஓடுற மாதிரியே சொல்லுவாப்புல. எல்லாம் நடித்து காட்டி பாட்டு பாடி அப்படி தான் சொல்லுவாள் கதையை சொன்னால் யாருமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் சீமான் மாதிரி கதை சொல்ல ஆளே கிடையாது. நீங்கள் யார் வேணால் கேட்டுப்பாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக இது ஒன்று பர்ஃபெக்ஷன்னா அப்படி இருக்கும். அப்படி யாருமே கதை சொல்ல பரவாயில்ல. கதை கேட்டோம்னாவே மிரண்டோம். அப்போ என்ன பண்ணிட்டாரு ப்ரொடியூசரு, நீ அடுத்த படம் நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணிட்டார். இந்த ஆண்பாவம் ப்ரொடியூசர் இருக்கிற அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, நீ தான் சரி இந்த படத்தை பண்ணுற அப்படின்னு கமிட் பண்ணிட்டார். இதுக்கெல்லாம் இவருக்கு வந்து சினிமாவில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெருசாக எந்த அனுபவமே இல்லை. சரி, அப்போ என்ன பண்ணுறோம், கார்த்திக் ராஜான்னு ஒரு கேமராமேன், அவரும் பாரதராஜாட்ட இருந்தவர் தான். அவரை கேமராவை போட்டு, ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி அந்த படத்தை நம்ம ஃபஸ்ட்டு படம் வந்து பேசுங்கள் ஊமைகளே. பேசுங்கள் ஊமைகளே அமைதியாக இருக்கு. சிவனுடைய ஃபஸ்ட்டு படம் அமைதியாக இருக்கீங்களே, பேசுங்கப்பா ஊமைகள், அமைதியாக இருக்காதீங்க அப்படின்னு பேசுங்கள் ஊமைகளேன்னு ஒரு டைட்டிலில் ஒரு படம். இது புதுநெல்லு புதுநாத்தில் நடித்த ஹீரோ ராகுல் ருத்ரா, 2 பேர் தான் பேர். அதை மாற்றி போட்டிருப்பான். அந்த பேர் வேறு வேறு நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து இப்படி போட்டு மண்ணை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த படம் இருந்துச்சு ரொம்ப நாளாக. வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஆரம்பிக்கும்போது பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிளானில் பண்ணாங்க. அப்புறம் இடையில கொஞ்சம் பிரச்சனைனா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பிரச்சனை ப்ரொடியூசருக்கு. அதனால் படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. அந்த படம் தான் ஃபஸ்ட்டு படம். அப்புறமா என்ன பண்ணார்னா, நம்மளுக்கே திருப்தி இல்லை. அந்த படத்தை வந்து பெருசாக சீமான் தான் சொல்கிறாப்புல என்கிட்ட, ஏன்னா இந்த படம் வர்றதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாவது கமிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வேறு ஒரு படம் கமிட் பண்ணி பெரிய லெவலில் இது பண்ணாங்க. அந்த படத்தில் வந்து சீமானுக்கு வந்து வேறு ஒரு படம் பண்ணி தான் இன்னொரு படம் பண்ணோம். அதான் தூரத்து சொந்தம்னு ஒரு டைட்டிலில் ஒரு பூஜையெல்லாம் போட்டோம் அந்த படம். இடையில அதுவும் வந்து கொஞ்சம் பிரேக் ஆச்சு. அதனால் எங்கள் காலேஜில் படித்த கேஎஸ் அதியம்மன் ஒரு டைரக்டர், அவர் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு படம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணார். இப்போ சீமானை கூப்பிட்டு, எங்கள் காலேஜ் செட்டு தானே, அதனால் அறிமுகம் இருந்துச்சு, பழக்க வழக்கம் வருவா போப்பில் அப்படி பேசிகிட்டு இருந்தாப்புல. அதனால் என்ன பண்ணார்னா, ருக்குமணி வண்டி வருதுன்னு ஒரு படம். சரி, முரளி கேஎஸ் அதியம்மன் பண்ணுறாரு. சரி, அந்த படத்தில் இவர் வந்து சும்மா ஹெல்ப் பண்ணுறாரு. டைலாக் சொல்ல பாட்டு, எல்லா பாட்டும் அந்த படத்தில் சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு, அந்த படம் வெளியே வரல, 6 பாட்டு என்னமோ பண்ணார். அதில் தான் ஒரு பாட்டு ஜேசாஸ் ஒரு பாட்டு பாடி பார்ப்பார். அந்த சம்பவம் எப்படின்னா, ஒரு நாள் ரெக்கார்டிங் தேட்டில் சங்கர் கணேஷ் தான் மியூசிக் டைரக்டர். அது ருக்மணி வண்டி இருங்கிற படத்தில் ஜேசுதாஸ் பாடகர். சங்கர் வந்து உள்ளே இருப்பார், இதுக்குள்ளே. கணேஷ் தான் அங்கே வெளியில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவார். ஆர்கெஸ்ட்ராலாம் இருக்காங்களா, அவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது உள்ளே இருப்பார். நாங்கள் எடிட்டிங் அந்த ரூமில் இருப்போம், ரெக்கார்டிங் உள்ளே இருப்போம். நானாக உள்ளே தான் இருந்தேன். அப்போ ஜெயசா சார் ஒரு கேபினில் இருக்கார், பாட்டு பாடுறாரு. பாடும்போது ஒன்ஸ் மோர் போகலாமா அப்படின்னு சொல்கிறது சீமான் சொல்கிறாரு. போகலாம் அப்படின்னு. அப்போ இவர்கிட்ட பாடி காமிக்கிறான் இந்த பாட்டை உள்ள கேபினில் இருந்து. இவர் பார்த்துட்டு ஜேசாஸ் பார்த்துட்டாரு. தம்பி அவர் பாட சொல்லுங்களேன் கொஞ்சம் அப்படின்னு கேட்குறாரு. சரி, சீமான் வந்து அதை மைக்கில் பாடுறாப்ப, அங்கே உள்ளதில் பாட்டு பாடுறாப்புல. பாடினோன்னே, ஓ இப்படி கேட்குறீங்களோ, சரி நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாடுறாரு. பாடிட்டு பாடினோடனே சரி ஓகேன்ட்டாங்க, டேக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜேசுதாஸுக்கு திருப்தி இல்லை அந்த தம்பி பாடின மாதிரி நான் பாடலையே. அப்படியா? நான் பார்த்து சொல்லுவாங்களா, அவர் பாடின மாதிரி நான் பாடலை, நான் இன்னொரு தடவை சரியாக பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணார். ஓ, எவ்வளோ ஒரு விஷயம் தெரியுமா? ஜெயசாஸ்லாம் அப்படிலாம் சொல்கிறது, கரெக்ஷன் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். அந்த மாதிரி அந்த படத்தை வந்து பண்ணார். அந்த படம் தான் அது ருக்மணி வண்டியிருன்னு ஒரு படம். அந்த படமும் சரியாக இது இல்லை. இப்போ அது வந்து எப்படின்னா, அப்போல்லாம் நெகட்டிவ் ரைட்ஸ் வச்சு ஃபைனான்ஸ் வாங்குவாங்க. அது நெகட்டிவ் ரைட்ஸை வச்சு அதிகமாக பணம் வாங்கிட்டாங்க. அது ரிலீஸ் பண்ணால் அந்த இதை செட்டில் பண்ணணும்.
அதனால் அந்த படமும் ட்ராப் ஆயிடுச்சு. ஆனால் இவர் பாட்டு இல்லை, இவன் படம் இல்லை, கேஎஸ் அதிகமானுடைய பாடல் மட்டும் அப்படியோ. ஆமாம், அதில் 5 பாட்டுலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. செம்ம எனக்கு மலேசியாலேருந்து கொடுத்து விட்டாங்க நம்ம பசங்க. பேசுங்க அது என்ன பேசுங்க படமே கேசட்டு நம்ம கொடுத்து விட்டாங்க மலேசியாலேருந்து. இங்கே இதுலேருந்து போயிடுச்சு, லேபிலேருந்து எப்படியோ படமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து படமே நம்ம கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே ரிலீஸ் ஆகலை. மலேசியாவில் எப்படி அட்டு ஓட்டுவாங்கன்னு பாருங்கள். பயங்கரமான ஊர். அந்த படம் முடிச்சுட்டு இருக்கும்போது தான் இவர் மணிவண்ணன் அப்பாவுடைய தொடர்பு வருது. மணிவண்ணன் அப்பா வீட்டில் அவர் மணிவண்ணன் அப்பா மாதிரிலாம் ஒரு அறிவாளி வந்து பெரிய அறிவாளி. அவரை மாதிரிலாம் புக்ஸு படிக்க முடியாது, ரெஃபர் பண்ண முடியாது. பயங்கரமான திறமை. பார்க்கும்போது எல்லாரும் காமெடியாக தான் பார்த்துருப்பாங்க. மணிவண்ணனை வந்து டைரக்டராக விட காமெடியாக தான் தெரியும். டைரக்டர் அவர் எவ்வளோ பெரிய படம், எத்தனை படம் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. பெரிய டைரக்டர். பாரதிராஜன் மேலே பெரிய மரியாதை வச்சுருப்பார். அவர் நிற்க மாட்டார் அவர்கிட்ட, அப்படி ஒரு பெரிய மரியாதை இருக்கும் குருவில் அவருக்கு. அதனால் பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணுவார். மணிவண்ணன் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு டைரக்டர், மனுஷன், அப்படி ஒரு மனுஷன். நான் வீட்டுக்கு போனேன்னா செம்பகம் இல்லையே, பாரதிராஜா ஐயா வீட்டுக்கு இல்லை மணிவண்ணன் வீட்டுக்கு போனோம்னா ஏதோ செம்பகமா இல்லையே, ஏதோ பேர் பேர் மனைவி பேர் வந்து கூப்பிடுவார். மனைவி பேரை சொல்லி கூப்பிட்டு, ரவி அண்ணன் வந்துட்டார் பாருங்க, காஃபி போடுங்க அப்படின்பாரு. சரி அப்பா என்னப்பா அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னு சொன்னோம்னா, அப்புறம் எப்படி நாங்கள் சின்ன பிள்ளையா வர்றது அப்படின்பாரு. செங்கமலம் காஃபி போடு, அண்ணன் வந்திருக்காரு, ரவி அண்ணன் வந்திருக்காரு அப்படின்பாப்புல. அவ்வளவு நான் ரொம்ப நெருக்கமாக இருப்பேன். நான் ஏதாவது புத்தகம் வாங்கி கொடுக்குறது சீமானுக்கு, இந்த புத்தகத்தை படிக்க சொல்லுங்கள் அப்படிம்பாரு. நிறைய புக்ஸு கலெக்ட் பண்ணி கொடுப்பாரு அவர் தான் சீமானுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணார். 1-2 விஷயம்லாம் கிடையாது, பெரிய கட்சி ஆரம்பிக்கிறது அவங்க வீட்டில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். விஷயத்தை சொல்கிறேன். அந்த மாதிரி அப்போ அவர் படம் தங்க மகன் ஒரு படத்தை சீமானுடைய கதைவசனத்தில் அந்த படம் பண்ணுறோம். அதில் இருந்த இளவரசன் இவங்க எல்லாரையும் பழக்கம். எங்கள் கூட ரூமில் நான் இருந்தேன்ல 216 ஒரு ரூம் இருந்தோம். இப்போ வந்து ஒவ்வொரு இடமா இப்போ சொல்லிட்டு வந்தேன்ல, இப்போ வந்து பெரியார் பாதை, சூளைமேட்டில் பெரியார் பாதையில் 216 ஒரு டோர் நம்பர், அதில் வந்து ஒரு 7-8 ரூம் இருந்துச்சு. அது எல்லாமே பேச்சுலர் ரூம். அது நாங்கள் 2வது ரூமில் நானும் சீமானு அங்கே தான் இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் நான் மணியம்மாள் டெக்ஸ்டைலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே வரும்போது போகும்போது அந்த ரூமில் தான் தங்கியிருக்கோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம் எதுக்கு தெரியுமா, அது வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு இது. சென்னைக்கு எங்களை மாதிரியே வேலை தேடி படிச்சுட்டு வேலை தேடி வந்த பசங்க நாங்கள் மட்டும்தான் சினிமாக்காரங்க. மற்றவங்க யாரும் வந்து சினிமா இல்லை. ஆனால் எல்லாருமே வேறு வேறு, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் இருந்தும் வந்து இருந்திருந்தாங்க. கோயம்புத்தூர், அந்த மாதிரி எல்லா ஊரில் இருந்துமே அங்கே வந்து தங்கியிருந்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அதுக்குள்ளே, அவ்வளோ பெரிய இது. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். நான் அப்புறம் வந்து அந்த ரூமில் இருக்கும்போது தான் பாரதிராஜா இது இவர் முடித்தோடனே பாரதிராஜா படம் வந்து கமிட் ஆகிறார். அப்போ பசும்பொன் கதை நம்ம சீமான் தான் கதை. அவர் சுகுனையாக தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க சீமானுக்கு. அந்த படம் அவங்க கதையை கேட்டு அவங்க இளவரசன் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை சொல்லி அந்த இதை வந்து அந்த படத்துக்கு வந்து பசும்பொன் பண்ண ஆரம்பித்தோம். இதுக்கிடையில் வந்து இந்த படம் சொன்னேன்ல, நான் மணியம்மாளில் வேலை பார்த்தேன். மணியம்மாள் டெக்ஸ்டைல்னு ஒரு கடை மயிலாப்பூரில் இருந்துச்சு. அது வந்து அப்போ வந்து பெரிய கடை தான், ஓரளவுக்கு பெரிய கடை. ஒரு 50-60 பேர் வேலை பார்த்தோம் அப்போயே. ஆமாம். அப்போ எனக்கு என்ன வேலைன்னா, நான் பில் போடுவேன். வர்ற கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, வரவங்களை ரிசீவ் பண்ணி, ஏன்னா எந்த செக்ஷன் எங்கே இருக்குதுன்னு தெரியாது வர்ற கஸ்டமருக்கு. ஏன்னா நிறைய செக்ஷன் இருக்கும், ரெடிமேடு, சாரீஸு, பட்டுச்சேரி, இந்த நார்மல் எல்லாம் நிறைய செக்ஷன் இருக்கிறனால அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன எடுக்கணும்னு விரும்புகிறாங்களோ அங்கே
கொண்டு போய் அவ்வளோ இங்கே போய் கேளு. இங்கே கூட்டிகிட்டுலாம் போக மாட்டேன், இங்கேருந்து கூப்பிட்ருவேன் பசங்களை. எனக்கு தெரியுமில்ல இந்த செக்ஷன் இருக்கானு, நடராஜன் இந்த இவங்களை கேட்குறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நேராக அங்கே போங்கம்மான்னு சொல்லிவிட்டோம், போயிடுவாங்க. அந்த மாதிரி ரிசப்ஷன்கிட்ட பில் போடணும். அது இப்போ எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா நான் வந்து பில் போட்டு கொடுக்கணும். ஒருவேளை கஸ்டமர் எதுவும் வாங்காமல் போயிட்டான்னா ஏன் வாங்கலைன்னு கேட்டு ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி வேலை நான் பார்ப்பேன். அப்போ பார்ப்பேன். என்ன கஷ்டம்னா அங்கேருந்து எங்களுக்கு வீடு வந்து சைதாப்பேட்டையில் நான், சீமானு, பாக்கியநாதன் ஒருத்தர், இன்னொரு ஒரு இஸ்லாமிய பையன், ஒரு பையன், 4 பேர் தங்கியிருக்கோம். அது 400 வாடகை. அந்த அதில் வந்து 200 நாங்கள் கொடுப்போம். அந்த இஸ்லாமிய பையன் வேலை பார்த்துட்டு இருந்தான், அவன் 200 கொடுப்பான். நாங்கள் 3 பேருக்குமா 200 கொடுப்போம். சரி. அவன் வந்து 200 கொடுப்பான். கரண்ட் பில்லு அப்போ 20 வரும். அப்போலாம் ஆமாம் 20 தான் கட்டணும்னு நினைக்கிறேன். 20 மாதம் மாதம் அது இதாக ஃப்ளாட்டாகவே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த வீட்டில் இருக்கும்போது தான் நான் வந்து மணியம்மாள் டெக்ஸ்டைல் வேலைக்கு போகிறேன். எதுக்கு இது சொல்கிறேன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து அப்போ வீடு சாப்பாடு அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. நான் வேலைக்கு இப்போ மணியம்மாளில் வேலை பார்க்குறேன்ல, எனக்கு வந்து 450 தான் சம்பளம். 300 தான் சம்பளம். 300 450 தெரியல சம்பளம். 5 ஒரு நாளைக்கு பேட்டா. ஆனால் அந்த 5 நான் டீ குடிக்க மாட்டேன். அங்கே எல்லாம் காஃபி ஷேர் பண்ணி குடிப்பாங்க. 1.25 காஃபி வாங்கிட்டு வந்தால் 3 பேர் சாப்பிட்லாம். அந்த 1.25 செலவழிச்சேன்னா எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளம். நான் 5 எடுத்துக்கிட்டு இங்கே வந்தால் தான் இங்கே வந்து சாப்பாட்டுக்கு வந்து 3 சாப்பாடு, 3 சாப்பாடு, 2 பார்சல், அது எக்ஸ்ட்ரா சாப்பாடு. அப்போ 5 50 வேணும். அப்போ தான் நைட்டு நாங்கள் 3 பேரும் சாப்பிட முடியும். சரி சரி. அதனால் நான் டீலாம் அங்கே குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். 5 டெய்லி எடுத்துகிட்டு வந்துடணும், கம்பல்சரி எடுத்து வந்தே ஆகணும். வேறு வழியே இல்லை, எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அவன் காலையில் என்ன சாப்பிட்ருப்போம்னா, பாக்கியநாதனுக்கு 4 இட்லியோ 5 இட்லியோ, எனக்கு 5 இட்லி, சிவனுக்கு 5 இட்லி. அவங்களாம் காலையில் எந்திரிக்கவே மாட்டானுங்க, தூங்கிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருப்பாங்க. நான் எந்திரிச்சு காலைல மயிலாப்பூருக்கு, இப்போ சைதாப்பேட்டிலேருந்து மயிலாப்பூருக்கு சைக்கிளில் போகணும். 9 மணிக்கு கடைக்கு போயிடணும். நைட்டு 9 மணி தான் கடை முடியும், திரும்பி வரணும். என்ன இப்போ அவங்களுக்கு காலையில் வாங்கி வச்சுட்டு போவேன் இட்லி. அந்த 25 பைசா தான் ஒரு இட்லி. 1 ரூபாய்க்கு ஒரு ஆள் சாப்பிடலாம். 20 நாமா. அங்கே வந்து ஒரு பையன் வந்து சண்முகம்னு ஒரு பையன் வந்து கொடுப்பான், டீ கொண்டாந்து கொடுப்பான். அந்த இட்லி வந்து அங்கே தான் நாங்கள் சாப்பிடுவோம். காலையில் வாங்கி வச்சுருப்பேன்ல, அவங்க காலையில் எந்திரிச்சு சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவாங்க. மத்தியானம் சாப்பாடே கிடையாது அவங்களுக்கு, பெரும்பாலும் இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த 5 இட்லி இருக்குல்ல, 5 இட்லியை எடுத்துக்கிட்டு நான் கடைக்கு கொண்டு போயிடுவேன். காலையில் இட்லி சாப்பிடுவேன், மத்தியானத்துக்கும் எனக்கு இட்லி தான். புரியுதா? அந்த அப்படியே சாப்பிட்டு எனக்கெல்லாம் உடம்பே ஒத்துக்காமல் போயிடுச்சு. ஏசி இதில் இருக்கணும் கடையில், காலையில் 9லேருந்து 9 மணி இருக்கணும், நைட்டு 9 மணிக்கு மேலே சைக்கிளில் இங்கே வரணும். இவங்க அப்போ தான் கேரம் போர்டு விளையாடுவாங்க, நைட்டு கதை பேசிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. தூக்கவும் முடியாது. எனக்கு வந்து சுத்தமாகவே தூக்கம் வராது பொதுவாகவே. அப்படி தான் நான் என்னுடைய இதே. அப்போ ஒழுங்காக தூங்க முடியல. ட்ராவலு ரொம்ப நேரம், ஒர்க்கு வேறு. கடையில் வந்து பெரும்பாலும் நான் தான் போய் உட்காந்துக்குவேன், உட்கார விட மாட்டாங்க. என்னை சொல்ல முடியாது. அதனால் நான் மட்டும் போய் எப்படியாவது உட்காந்துக்குவேன். கொஞ்சம் நேரம் இருந்தால் போய் உட்காருவேன். கடையில் உட்காரக்கூடாது, கஸ்டமர் இருந்தாங்கன்னா உட்காரக்கூடாது, அப்படி ஒரு ரூலு கடையிலேயே. அப்போ எனக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு, உடம்புலாம் சிக்காயிடுச்சு, ஒரு மாதிரி ஆகிட்டேன். அப்படி தான் அந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலையில் தான் அந்த படம் கமிட் ஆச்சு. யார் பேசுங்கள் படம். அவன் என்னை என்ன சொல்லிட்டாப்புல, சீமான் வந்து அண்ணன் படம் கமிட் ஆகிடுச்சு, நீ வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டாப்புல. எப்படின்னா சீமானுக்கு எப்படின்னா கூடவே இருக்கணும், வேலைக்கெல்லாம் போகிறது பிடிக்காது. நான் சொன்னல 216 ரூமில் இருந்தோம்னு. அந்த 8 ரூம் எல்லாம் இன்னைக்கு வரல எங்களுடைய பசங்க, அந்த 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 பசங்க கூட எல்லாருடையும் தொடர்பில் இருக்கோம். 80ல் படித்தாங்கள்ல +1 +2 செட்டு, அதில் கிட்டத்தட்ட 60 பேர் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். சரி. இப்போ இளையாங்குடி நாங்கள் படித்த ஸ்கூலில் வந்து 75வது வருஷம் விழா நடத்தினாங்க. சீமான் தான் சீஃப் கெஸ்ட். வந்தாங்கல்ல.
அந்த இது வந்து சீமன் அவன் தான் சீஃப் கெஸ்ட்டு. அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு அந்த ஸ்கூலுக்கே ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகிறோங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி போடுவான். அந்த குரூப்பில் இன்னமும் 60 பேர் தொடர்பில் இருக்கோம். நான் இருக்கேன் குரூப்பில். சீமானி வச்சுருந்தோம், இடையில அவனுக்கு பாவம் அவங்க டிஸ்டர்பாக இருக்கும்ல, அதனால் எடுக்கல. ரெண்டாவது எல்லாருக்கையும் ஃபோன் நம்பர் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு தெரியாதுல்ல, சும்மா திடீர்னு ஃப்ரெண்டாக நினச்சி பேசுவாங்கல்ல, அதனால் நான் வந்து அதை எடுத்துட்டோம். அதனால் ஆனால் குரூப்பில் இருக்கேன், எல்லாருமே தொடர்பில் இருக்காங்க. பெரும்பாலும் எனக்கு வந்து எல்லாருமே அதில் மாப்பிள்ளை, மச்சான், பங்காளி 90% முஸ்லீம் ஃப்ரெண்டு தான், இஸ்லாமியர்கள் தான் அதில் எங்கள் குரூப்பில் இருக்காங்க. எங்களோட தொடர்பு வந்து நிறையா இஸ்லாமியரோடு இருந்தது.